அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் முதல் ஒரு புதிய போதனையை நாம் ஆரம்பித்தோம், தியானத்தை. உன் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க ஏசப்பா சொல்றாரு. அப்ப ஆவியிலும் உண்மையிலும் ஆராதனைனா என்ன? அப்படி செஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். சமாரிய பெண் பல ஆண்டுகள் ஜெபிச்சுட்டு இருந்தா எந்த ஆசீர்வாதம் வரல. இப்ப நாம அப்படித்தான் ஆசீர்வாதங்களை பெறாதபடி ஜெபிக்கிறோம், கோயிலுக்கு போறோம், வரோம், 80 வருஷம் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்களேன். அப்போ இதை பெற்றுக்கொள்வது எப்படி என்கிற மிகப்பெரிய ரகசியத்தை தான் இந்த சமாரிய பெண்ணிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறார். ஒரு சாதாரண ஒரு பெண்ணிட்ட வெளிப்படுத்துறார், பாவியான பெண்ணிட்ட வெளிப்படுத்துறார் பாருங்களேன். யோவான் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரத்தில் 5 முதல் 42 வரை சமாரிய பெண்ணோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறவாடுவதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அப்ப யாக்கோபின் கிணற்றருகே அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ இந்த பகுதியில் அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான ஆராதனை அப்படின்னா, ட்ரூ வர்ஷிப்னா ஆவியிலும் உண்மையில ஆராதிக்கணும். கடவுள் ஆவியா இருக்கிறாரு, ஆவியில ஆராதிக்கணும்னு சொல்றாரு. அதை எப்படி அழகாக அவர் நேரேட் பண்றாருங்கிறத நம்ம பார்ப்போம். ஒன்று, வர்ஷிப் அப்படின்னா W, வர்ஷிப் என்பது ஆராதனை, உண்மையான ஆராதனை. W இஸ் ஈக்வல் டு W plus W plus W, www.com. அப்போ Wனா வர்ஷிப் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் Wங்கிறது வாட்டர். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை பார்க்கும்பொழுது கிணற்றருகே எனக்கு தண்ணி கொடு அப்படிங்கிறார். அப்ப இந்த பெண்ணு, நீங்க தண்ணி கொடுத்தா நீங்க எதில் கட்டு போவீங்க? உங்களுக்கு பாத்திரம் இல்லை, கயிறு இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா. அப்போ நீ அவனிடம் தண்ணி கேட்பது யாருன்னு நினைச்சா நீ என்னிடம் தண்ணி கேட்ப? நான் கொடுக்கிற தண்ணீர் வாழ்வை தரும், நித்திய ஜீவனை தரும், வற்றாத நீருற்று பெருக்கெடுத்து ஓடுங்கிறாரு. வாட்டரை பத்தி பேசுறாரு. உண்மையான ஆராதனைக்கு அவங்களை நடத்தி செல்லணும்னு சொன்னா அவங்கள்ட்ட தண்ணி இருக்கணும். தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவி சொல்லுகிறார். அப்போ அவருடைய வல்லமை, கடவுள் கொடுக்கிற நான் உங்களுக்கு போய் அனுப்புறேன் என்ற அந்த தூய ஆவி என்கிற துணையாளர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால்தான் முதல்ல திருச்சபை தொடங்கும் போது பரிசுத்தாய் ஊற்றினார். அப்போ உண்மையாய் வர்ஷிப் பண்றதுக்கு முதல் வார்த்தை வாட்டர் வேண்டும். அது நத்திங் பட் ஹோலி ஸ்பிரிட். God shifting their focus from the place of worship to the person to be worshipped. அப்போ இந்த இடம் அல்ல, பொருள் அல்ல முக்கியம் அல்ல, யார் ஆராதிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற. ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கணும் அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, ஆவியை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டாரு. உண்மையில் வார்த்தை, இறை வார்த்தையின்படி வாழணும். வேர்டு, W ஃபர்ஸ்ட் வாட்டர் சொன்னாரு, ரெண்டாவது வேர்டு சொல்றாரு. ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கணும். வேர்டு அப்படிங்கிற இறை வார்த்தையோட புரிந்து கொண்டு கடவுளை ஆராதிக்கணும். அவங்க சொல்றாங்க, நீ யார் ஆராதிக்கன்னு தெரியாமல் ஆராதிக்கிற அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இறை வார்த்தைங்கிற அறிவு ரொம்ப முக்கியம், வேர்டு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் W வாட்டரை பத்தி பேசுறாரு, ரெண்டாவது வேர்டை பத்தி பேசுறாரு, மூணாவது அந்த பெண் எப்படி வாழணும். உண்மையான ஆவியிலும் வார்த்தையிலும் ஆராதிக்கிற பிள்ளை சும்மா இருக்க மாட்டாங்க, ஊழியம் செய்வாங்க. அவங்க போய் சொல்றாங்க, உலகத்தின் ரட்சகர் சமாரிய பட்டணமே மனம் மாறும்படி போய் ஊழியம் சொல்றாங்க, விட்னஸ் பண்றாங்க. ஒரு விபச்சாரம் செய்த பாவத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணு உண்மையான ஆராதனை என்னன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் மிகப்பெரிய ஒரு மிஷனரியா மாறுறாங்க. அதுதான் விட்னஸிங். சோ ஆராதனை என்பது வர்ஷிப். W என்பது W வாட்டர், ஹோலி ஸ்பிரிட். W வேர்ட், இறைவார்த்தை. இறைவார்த்தையான வேர்ட் பிகேம் ஃபிளஷ், இயேசு கிறிஸ்து. மூணாவது விட்னஸிங் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். இது மூணு சேர்ந்துதான் ஆராதனை என்று மிக அழகாக சொல்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய் அந்த பெண்ணிட்ட போனா வாழாம அவர் போதிக்கல. அங்க பசி எடுத்துருச்சு, அப்போஸ்தலர் போய் சாப்பிட போறாங்க. சாப்பிட போகும்போது சாப்பாடும் வந்துருச்சு, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதான் என் உணவு அப்படிங்கிறாரு. அப்போ அவரை பார்த்தீங்கன்னா, வேர்ட் அப்படின்னா கடவுள் என்ன சொல்லிட்டாரோ அதன்படி நடக்கணும். அவர்கிட்ட இருக்கிற ஆவி எவ்வளவு தாழ்ச்சி. அந்த பெண் விபச்சாரியா இருந்தாலும், ஆமா அது உண்மைதான், ஆனா இப்ப இருக்குது அவனுடைய உண்மையான கணவன் அல்ல அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லி அவரோட போய் ஒரு பெண்ணுகிட்ட போய் அவளை தாழ்ச்சியோட அவன் நக்கல் பண்ணாலும் அந்த ஸ்பிரிட் பாருங்க, ஆவியானவர் அங்க இருக்கிறார் பாருங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதா என்ன சொல்றாரோ அதை நிறைவேற்றுவதுதான் அவருடைய வேலை. வர்ஷிப் இருக்கு, வேர்டு இருக்கு பாருங்க. மூணாவதாக ஆண்டவர் இயேசு பிதா என்ன சொன்னாரோ அதன்படி சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை பாவத்துக்கு பரிகார பலியாக ஒப்பு கொடுத்தார். விட்னஸிங் the love of father. பிதாவுடைய அன்பை
இந்த உலகத்துக்கு சாட்சி பகர வந்தன்னு சொல்லி அப்படியே நிரூபிச்சாரு. யோவான் 3:16 வாசிக்கிறோம். அப்போ இப்படி ஆவியிலும் உண்மையிலும் வழிபடக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவனாலதான் அவர் போய் பேசணும்னா அவங்க மாற முடிஞ்சது. அதனால்தான் அந்த மேனர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய மேனர்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஏதோ ஊழியம் டமால் டுமில் போய் படிச்சுட்டு போய் சொல்றோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்மளுடைய மேனர்ஸ், நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த சமாரியர்கள்லாம் யாரு? இவங்க சமாரிய பெண். அவ என்ன சொல்றா? நாங்க கெரிசிம் மலையில வணங்குறோம், யூதர்கள் ஜெருசலேம் மலையில வணங்குறாங்களே அப்படின்னு சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் சண்டை வந்துட்டு தான் இருக்கு. சமாரியர்கள் யார் என்று சொன்னால் ஆபிரகாம் மகன் ஈசாக், ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபுடைய 12 கோத்திரத்துல தான் இவங்க ஒரு கோத்திரம். பென்யமின் கோத்திரம், யூதா, இஸ்ரவேல், இப்படி வரிசையா இருக்காங்களே யாக்கோபின் பிள்ளைங்க. அதிலிருந்து யாக்கோபின் டிசெண்டன்ட் தான். அதெல்லாம் வாசிக்கிறோங்க. எங்க தகப்பன் யாக்கோபை விட நீ பெரியவரோ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ யாக்கோபு வெட்டி கொடுத்த அந்த கேணில தான் தண்ணி எடுக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இவங்க ஏன் யூதர்களை எதிர்க்கிறாங்க? ஒரே குடும்பத்தில் வந்தவங்க தானே. இவங்க என்ன ஆச்சுன்னா, மோசஸ் எழுதி கொடுத்த அந்த 5 தோரா நூட்களை மட்டும்தான் நம்பினாங்க. தொடக்க நூல் புஸ்தகம், விடுதலை பயணம் எக்ஸோடஸ், லேவியராகமும், என்னாகமும், இணைச்சட்டம், டியூட்ரனமி, இந்த 5 புஸ்தகம் தான் அவன் படிச்சாங்க, நம்பினாங்க. அதுக்கப்புறம் யாரையுமே திருப்பாடலையோ அல்லது இறைவாக்கின நூல்களையோ, ஒன்று அரசர்கள் அல்லது அரசர்கள் எழுதிய புஸ்தகமோ அல்லது 1 சாமுவேல் புஸ்தகம் 2 சாமுவேல் புஸ்தகத்தையோ, நியாயாதிபதிகளையோ அல்லது திருப்பாடலையோ எதையுமே நம்புறது இல்லை. அவங்க இறைவாக்கு நூல்களை நம்புறது இல்லை. அதனால கடவுளை பற்றிய அரை குறையாய் தெரிந்திருந்தார்கள், மீட்பரை பற்றி தெரியாது அவங்களுக்கு. அதனால்தான் அவர் சொல்றாரு யோவான் 4:22, யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் நாங்களோ யூதர்களோ எல்லாம் தெரிஞ்சு வழிபடுறோங்கிறாரு இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு சேர்த்துட்டு. அப்போ இதை சொல்றாரு அப்படின்னா, உண்மையான ஒரு ஆராதனை, கடவுளோட நல்ல நட்புறவு ஏற்படணும்னா அந்த ஆளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏசப்பா தெரிஞ்சிருக்கணும், பிதாவை பற்றி தெரிஞ்சிருக்கணும், பரிசுத்தாவை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு the mind of God is Bible. கடவுளுடைய மனநிலை தான் இந்த பைபிள். அவர் நம்ம வச்சிருக்க அன்பை வெளிப்படுத்துறது தான் பைபிள். அப்ப இந்த விவிலியத்தை படித்து அந்த அறிவோடு நாம் துதிக்கும் பொழுது வல்லமையாய் துதிக்க முடியும். முதலாவது இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, the knowledge about our God. அதனால்தான் பவுல் சொல்றாரு, கடவுளை பற்றிய அறிவு தான் எனக்கு ஒப்பற்ற செல்வம், பாக்கி எல்லாம் குப்பை, பணம், பொருள், பேராசை எல்லாம் குப்பையா அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆவியிலும் உண்மையில எப்படி ஆராதிக்கணுங்கிறத முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, மேனரிசம் ரொம்ப முக்கியம், தாழ்ச்சி ரொம்ப முக்கியம். 2வது என்ன சொல்றாரு, கடவுளை பற்றிய அறிவு ரொம்ப முக்கியம். என் மக்கள் என்னை பற்றி அறியாமையினால் மடிந்து போகிறார்கள் ஓசையா 4:6. அப்போ கடவுளை பற்றி அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, இறைவார்த்தை வாசிக்கணுமே, படிக்கணுமே, புரிஞ்சுக்கணுமே, தியானிக்கணுமே, சண்டே பிரசங்கத்துக்கு போகணுமே, குருக்களை சந்திக்கணுமே, எனக்கு கற்றுக் கொடுங்க ஃபாதர் சொல்லணுமே. அன்பான சகோதர சகோதரிகளே, 3வது பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அம்மாட்ட போய் 4:16 நீ போய் உன் கணவரை கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அவங்க சொல்றாங்க, எனக்கு கணவர் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆம், எனக்கு கணவர் இல்லை என நீ சொல்வது சரியே, உனக்கு 5 கணவர் இருந்தார்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் இதை சொல்றாரு இந்த இடத்துல போய்? 2 அரசர்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 29 முதல் 41 வரை, 29 முதல் 41 வரை வாசித்தீர்கள் என்று சொன்னால், இந்த சமாரியர்கள் பிரிந்து போய் என்ன செஞ்சாங்கன்னா 5 கடவுளை வச்சுக்கிட்டாங்க. அது பெயர்கள்லாம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வச்சு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுருவம் வச்சு, ஷேப்பை வச்சு 5 கடவுள்களை ஆராதித்தார்கள். இப்படி 5 கடவுள்களை ஆராதித்தவர்கள் உண்மையான ஆண்டவரையும் ஆராதித்தார்கள் என்று சொல்லி 2 அரசர்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 33 மற்றும் 41 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ 5 கடவுள் தனியா, அப்புறம் கடவுள் இந்த கடவுளையும் ஆராதிக்கிறது, பாவத்திலையும் வாழ்றது, விக்கிரக ஆராதனை செய்யறது, உண்மையான கடவுளை ஆராதிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பெண் என்ன நினைச்சிட்டு இருந்தானா, தன்னை பத்தி அவருக்கு தெரியாது, அவருக்கு அப்படி தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்பானவர்களே, நாம 2 முக்கியமான காரியம் என்னன்னா, பிரேயருக்கு போகும் பொழுது என்னை விட நான் என்னை பத்தி அறிந்திருக்கிறத விட
என்னை பத்தி கடவுளுக்கு நல்லா தெரியுங்கிறத புரிஞ்சுக்கணும். God knows me better than what I know about myself. God knows you better than you know about yourself. உங்களுக்கு உங்களை பத்தி தெரியறதை விட உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். நீ யாரு, எந்த ஊர்ல பிறந்த, என்ன பாவம் செஞ்ச, என்ன நன்மை செய்யற, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் நடிக்க தேவையில்லை, ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்லை. உன் பாவத்தை ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்லை, நீ நடிக்க தேவையில்லை. நான் நல்லவன் வல்லவன், என் மாமியார் தான் தப்பு செஞ்சாங்க, மாமனார் தப்பு செஞ்சாங்கன்னு எந்த பாவத்தையும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்லை. ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறேன்னு சொன்னா என் உள்ளத்தை கொட்டணும். ஆமா ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிட்டேன், தீமை செஞ்சிட்டேன், என்னாலதான் இது வந்தது ஆண்டவரே என்று சொல்லி உண்மையாய் நம்ம உள்ளத்தை திறந்து மனதோட பேசணும். ஆவியில ஆத்மாவில நம்ம பாவத்தை வச்சுட்டு எப்படி கடவுள்கிட்ட பேச முடியும், அதுதான் அவர் சொல்றாரு. ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் இந்த ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறது அழகாக கற்றுக் கொடுக்கிறார், டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் மிக அதிகமா வெறுக்கக்கூடிய ஒரு காரியம் ஐடலேட்டரி, விக்கிரக ஆராதனை. உடல் சார்ந்த ஆராதனை இருக்கலாம், எப்ப பார்த்தாலும் உடம்பு சார்ந்த ஆராதனை மட்டும் முத்தம் கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டு சுரத்தை சுமந்துட்டு போனோம்னா என் வாழ்க்கையே மாறலன்னா அது வேஸ்ட். உள்ளத்தில் நான் தூய்மையோடு ஆராதிச்சுட்டு நான் சாஷ்டாம் விழுந்தேன்னா அதுல பிரயோஜனம் இருக்கு. அப்ப என்னுடைய அவுட்வர்ட் வர்ஷிப் மஸ்ட் பி த கான்சிக்வன்ஸ் ஆஃப் இன்வர்ட் ட்ரூ வர்ஷிப். என் ஆவியில உள்ளத்துல உண்மையிலே நான் கடவுளை ஆராதிக்கிறதுனால நான் முட்டி போட்டு கடவுளை முத்தம் கொடுக்கிறேன், சுருவத்துக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுல பிரயோஜனம் இருக்கு. நான் வெறும் முத்தம் தான் கொடுப்பேன், முட்டி போடுவேன், மொட்டை அடிப்பேன், நடப்பேன், ஆனா என் வாழ்க்கையில மாற்றமே இல்லை, உண்மையில நான் ஜெபிக்கலன்னு சொன்னா அதுல எந்த பிரயோஜனம்? அதுதான் ஐடல் வர்ஷிப். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏதோ ஆடு மாடை வெட்டி பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியாதுங்க. மாலையை போடுறது, புடவை கட்டுறது, மாதாவுக்கு சூசியப்பருக்கு புடவை கட்டுறது, அவங்களுக்கு பண்றது, இதெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் வெளியட அடையாளமான நம்பிக்கை. என் உள்ளத்துல நான் மாறுறேன்னா அதான் முக்கியம். அதுதான் இங்க சொல்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 78 58 59 சொல்றாரு, அவர்கள் தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினம் ஊட்டினர், வார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரம் ஊட்டினர். They moved him with jealousy with their carved images அப்படிங்கிறார். jealous anger அப்படிங்கிறார். பொறாமையுள்ள கோபத்தை கொடுத்தாங்களாம் கடவுளுக்கு விக்கிரக ஆராதனைனால. சிலைகளை, தீமைகளை, மனுஷனை ஆராதிக்கிறது, தேவையில்லாம ஒரு மனுஷனை புகழ்ந்து புகழ்ந்து ஆராதிக்கிறது, ஜாப் ஆராதிக்கிறது, ஒரு வயிற்று வலி ஆராதிக்கிறது, இடுப்பு வலி ஆராதிக்கிறது, வலி எப்ப பார்த்தாலும் இல்லைன்னு சொல்லி அந்த கடன் தொல்லையே ஆராதிக்கிறது. 24 hours அதை பத்தி தான் பேசுறேன். ஐ வர்ஷிப் மை லோன். அப்போ என்ன, என் கடவுளை விட என் பிள்ளைக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தேன்னா எங்க வீட்டுல என் புள்ள தான் விக்கிரக ஆராதனை. என் கடவுளை விட என் தொழிலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன்னா என் தொழில் தான் விக்கிரக ஆராதனை. கடவுள் நீங்க போட்டிருக்கிற கோட் சூட்டை குறிச்சு பொறாமப்பட மாட்டார். நீங்க அழகா இருக்கீங்கிறதுனால பொறாமப்பட மாட்டார். நீங்க பாடுறீங்க, துதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க, கடவுள் கோபம் பட மாட்டாரு, பொறாமப்பட மாட்டாரு. ஏன்னா அது எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவர் கொடுத்தது. நீங்க 10 கார் வாங்குங்க, கடவுள் பொறாமப்பட மாட்டார். ஒன்னே ஒண்ணுக்கு தான் கடவுள் பொறாமையுள்ள ஆத்திரத்தை கொள்றார். அப்படின்னா அவரை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய எதையும், எந்த ஒரு பொருளையும் ஆராதிக்க கூடாது, பெருமை அடிக்க கூடாது, தன்னை வர்ஷிப் பண்ணக்கூடாது. கடவுளுக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்றாரு. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வேற ஏதோ பொருளுக்கோ, வேற ஏதோ பணத்துக்கோ, வேலைக்கோ, ஆளுக்கோ கொடுத்தீங்கன்னா அதுதான் விக்கிரக ஆராதனை. இஃப் யுவர் ஜாப் இஸ் கிரேட்டர் தன் காட் அப்படின்னா உங்க வேலை தான் விக்கிரக ஆராதனை. அதனால்தான் உங்க வேலையில கடன், தொல்லை, தீமை, ஒரே ஒரு சளி வந்துருச்சு, இடுப்பு வலி வந்துருச்சு, கால் வலி வந்துருச்சு, வயிற்று வலி வந்துருச்சுன்னா வயிற்று வலி 24 hours துடிச்சுக்கிட்டு இருக்க. யுவர் ஸ்டமக் பெயின் பிகம்ஸ் an idol. கடன் ஏன் 30 வருஷமா அடைக்க முடியல? கடன் கடவுளை விட்டுட்டு கடனே போக்கஸ் பண்ணிட்டு இருக்க. கடன் தான் உனக்கு ஐடல் வர்ஷிப், ஐடல். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம லைஃப் மாறணும். பாருங்களேன், நம்ம லைஃப் மாறணும். எவ்வளவு துன்பம், பொண்டாட்டியும் கேவலப்படுத்திட்டா, பிள்ளைங்கெல்லாம் செத்துட்டாங்க, ஆடு மாடு செத்துச்சு, சொத்தெல்லாம் போச்சு, உடம்பு பூரா சொறியோட இருந்த யோபு ஜெபிக்கிறார், கடவுள் கொடுத்தாரு, கடவுள் எடுத்துட்டாரு. எந்த அளவுக்கு ஆவியிலும் உண்மையிலும் அவர் ஆராதிக்கிறார் பாருங்களேன். யோபு எங்க, நாம எங்கங்க? இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்.
அன்பான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இது. ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறது. மிக ஆழமா நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி இந்த பெரிக்கோப். அப்போ ஆவியிலும் உண்மையிலும் ஆராதித்த மட்டும்தான் ஆசீர்வாதங்களை பெற முடியும், தீமைகளிலிருந்து விடுவிக்க முடியும், பிசாசை நொறுக்க முடியும், வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு பெண்ணுகிட்ட தான் அவர் போய் பிரசங்கம் பண்றார். அது சாப்பிடாம பட்னி கிடந்து ஒரு பாவி கிட்ட போய் பிரசங்கம் பண்றார். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் அப்பான் தி ரியலைசேஷன் ஆஃப் அபவுட் ட்ரூ வர்ஷிப். அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த ஒரு பெண்ணு உண்மையாய் ஆராதனைப்பது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டானா இவ மிகப்பெரிய வற்றா நீருற்றா மாறுவா, இவ போய் சமாரிய பட்டணத்தை மாற்றுவா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் டோட்டல் மினிஸ்ட்ரி டிபெண்டட் அப்பான் ஹர் கன்வர்ஷன் as he depended upon the conversion and ministry of John the Baptist. திருமுழுக்கு யோவானை எப்படி நம்பி இருந்தாரோ, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவின் பாதைகளை எப்படி செம்மைப்படுத்தினார், ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை ஆராதிச்சு ஊழியம் பண்ணாரு. பாவிகள் மனம் மாறணும்னு சொன்னாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையினாரு, எப்படியெல்லாம் விரியன் பாம்பு குட்டிகளேனாரு, அப்படி சொல்லி வழி ஆயத்தப்படுத்தினாரு. திருமுழுக்கு யோவானுடைய பாதை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு முக்கியம்னா, எந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னா, திருமுழுக்கு யோவான் அரசனை செய்த தவறை சொல்லுகிற பொழுது தலையை துண்டிச்சிருவன்னு சொன்னாலும், எஸ் தான், நீ ரெண்டாவது பொண்ணாட்டி வச்ச தப்புதாயா, தலையை கூட விட்டு உயரடு என்று சொல்லுகிற அளவுக்கு நீதியில் வாழ்ந்தவர் திருமுழுக்கு யோவான். அப்ப திருமுழுக்கு யோவானுடைய அந்த ஆயத்த பணியை எப்படி இயேசு கிறிஸ்து நம்பி இருந்தாரோ, இன்னைக்கு உங்களையும் என்னையும் நம்பி இருக்கிறார். என்னுடைய முழுமையான கன்வர்ஷன் நம்பி இருக்கிறாரு, உங்களுடைய முழுமையான கன்வர்ஷன் நம்பி இருக்கிறாரு. ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கிற பிள்ளைகளை நம்பி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நாம இதை பத்தி கவலைப்படாம நாம இஷ்டம் போல நாம ஏதோ ஒரு பொட்டு வச்சோம், பூ வச்சோம், மாலையை போட்டோம், புடவை கட்டணும், அதை சொன்னோம், எதை சொன்னோம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கோமே. உடல் சார்ந்த ஆராதனையிலேயே நம்ம வாழ்றோமே. ஆவியிலும் உண்மையிலும் நம்ம எப்படி ஆராதிக்க போறோம்? கடவுள் உங்களை என்னுடைய கன்வர்ஷன் நம்பி இருக்கிறார். ஒரு பாவி விபச்சார பெண் சமாரிய பெண் மாறினா மட்டும்தான் அந்த சமாரிய பட்டணமே நடக்கும்னு சொல்லி அந்த ஒருத்திக்கு நற்செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கார. பட்டினியா இருந்து சாப்பிடாம அவளுக்கு முழுசாக உடலோட ஆவியோட ஆத்மாவோட அவளுக்கு கற்பித்துக் கொண்டு இருந்தாரு. அதே போலத்தான என்ன நம்புறாரு, என் மனைவியை நம்புறாரு, உங்களை நம்புறாரு, இந்த மாதா தொலைக்காட்சியை நம்புறாரு. ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம். இந்த பகுதியிலிருந்து தொடர்ந்து எங்களோட பிரயாணம் செய்யுங்க. பரிசுத்த ஆவியான உங்களுக்கு வழி நடத்துவார். எப்படி ஜெபிப்பது, எப்படி ஜெபிப்பது வாழ்க்கையில எப்படி ஜெபிப்பது என்றும் எப்படி இந்த உலகத்தை வெல்வது என்றும் கடவுள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணிடத்திலே எந்த இடத்தில் வழிபடுகிறோம் என்று அதில் கருத்தாயிருந்த அந்த பெண்ணை அப்படியே அவளோட ஃபோக்கஸை மாற்றி யாரை வழிபடுகிறோம், த பர்சன் டு பி வர்ஷிப்ட், அது யாரு அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவாக விளக்குகின்றார். இதில் இன்னைக்கு ரொம்ப ஆழமாக பல காரியங்கள் சார் நம்ம எடுத்துக்குவோம். அந்த ஐடலேட்ரி சிலை வழிபாடு. இன்னைக்கு அநேகம் பேர் அதோ கத்தோலிக்க திருச்சபை சிலை வழிபாடு அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலான்ட்டு உடனே சுருவத்தை தூக்கி அந்த பக்கம் போட அதை சொல்லலை. உண்மையான சிலை வழிபாடு என்றால் என்ன? இப்போ நீ சொல்லும் போது சமாரியர்கள் 5 கடவுள்களை வச்சிருந்தாங்க, அதோட கூட +1 உண்மையான கடவுள் அப்படிங்கிறத வச்சிருந்தாங்க. பட் அது அசிங்கம், அது கடவுளுக்கு செய்கிற அவசங்கை. இன்னைக்கு நம்ம அப்படிதான் செய்துட்டு இருக்கோம். சிலைகளை வைத்தில்லாமல் இருக்கலாம், வேற்று தெய்வங்களை வழிபடாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய நோய், நம்முடைய பணம், நம்முடைய வேலை, நம்ம கிடைக்கிற ஓட்டி, இதோ நான் லவ் பண்ணுற பையன், நான் லவ் பண்ணுற பொண்ணு, என்னுடைய மொபைல் ஃபோனு, நான் பார்க்குற படம் என்று சொல்லி நம்ம வச்சிருக்கிற சிலைகள் பார்த்தீங்கன்னா அது கோடான கோடி சிலைகள் வைத்திருக்கிறோம். தகர்த்து எறியப்பட வேண்டியது. அதோட கூட எனக்கு கடவுள் இருக்கிறார், அவ்வளவுதான். அது கடவுளுக்கு செய்கிற அவசங்கை, நம்மை நாமே அழித்து கொள்கிற ஒரு காரியமாக இருக்குது. ஆனா இன்னைக்கு அநேகம் பேர் நம்ம இதுல தான் இப்படிதான் இண்டல்ஜ் ஆயிருக்கும். ஐடலேட்டர்ல இண்டல்ஜ் ஆயிட்டு நம்ம இன்னைக்கு சிலை வழிபாடுனா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருப்போம். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சிலைகளை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை எடுத்து இன்னும் அநேக காரியங்களுக்கு கொடுத்து விட்டு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு என்ன கொடுத்துட்ட, நீ என்ன செஞ்ச? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கின்றார்,
நம்ம இடத்துல சொல்றார், he demands. ஏன்னா எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துட்டு அவர் நம்ம இடத்துல டிமாண்ட் பண்றார். என்ன டிமாண்ட் பண்றார்? ஒண்ணு, அந்த பரிசுத்த ஆவியானவரால நிரம்பி நீ என்னை வழிபட வேண்டும். இரண்டாவதாக, உண்மையில இறை வார்த்தையின்படி வாழ்ந்து நீ என்னை வழிபட வேண்டும் என்று சொல்கிறார். மூன்றாவதாக, விட்னஸிங் லைஃப். என்னுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்கணும். பிறருக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற, வழி நடத்துகிற, இயேசு கிறிஸ்துவிடம் கூட்டி செல்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எல்லாவற்றையும் கடவுளிடம் வந்து பெற்றுக்கொண்டு விட்டு அந்த பெற்றுக்கொண்டவைகளை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, கொடுமை. ரோமர் கிழித்திரம் 1வது அதிகாரத்தில் அது மிக தெளிவாக ஆண்டவர் அது சாபமாக நம்ம கொடுக்கிறார். படைத்தவரை மறந்துவிட்டு படைக்கப்பட்டவற்றை ஆராய்த்து கொண்டிருக்கிறீர்களே, ஆண்டவர் உங்களை அதை ஆராய்ச்சிங்க அப்படியே விட்டுருவாரு. இன்னைக்கு நாள்ல மனம் திரும்புவோம். தேவா, நான் உனக்கு என்ன செய்வேன் ஐயா என்று சொல்லி பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து துதித்து ஆராதிக்கும் பொழுது இது காரியங்கள் எல்லாம் விட்டு விலகி ஓடிப்போ. எதற்காகவும் கடவுளை விட்டு கொடுத்துறாதீங்க. யாருக்காகவும் கடவுளை விட்டு கொடுத்துறாதீங்க. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்கள் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் பெற்றுக்கொண்ட அத்தனையும் அவரால் தான். நீங்க யார் என்பது உங்களை விட அவருக்கு தெளிவாக தெரியும். உணர்ந்து இந்த பாடலோடு இணைந்து ஆண்டவருக்குள் ஒரு மெய்யான ஆராதனைக்குள் ஆண்டவர் நம்மை வழிநடத்த நல்லல் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வாருங்கள். எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்த ஆண்டவரே, உமக்காக நான் என்ன செய்வேன், எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, என் வாழ்க்கை அப்படியாய் மாற்றுங்கப்பான்னு இதோ அர்ப்பண இருதயத்தோடு இந்த பாடலை பாடுவோம். உங்க வாழ்க்கையை சுற்றி பாருங்க, உங்களையே நீங்க சுற்றி பாருங்க. உங்க உடல் உறுப்புகள், அது இயங்கும் விதம், உங்க குடும்பம், உங்களை சுற்றியுள்ள உறவுகள், இதோ இயற்கை அழகு, நீங்கள் அனுபவிக்கிற எல்லாம், ஞானம், ஞாபக சக்தி, அழகு எல்லாம் அவர் போட்ட பிச்சை தானம். இதற்கு பிரதிபகாரமா என்ன செய்ய போறோம்? அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய், என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய். தேவா, நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. தேவா, நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். இந்த உறவுகளிலே மூழ்கி போயிருக்கிறோமே, இந்த உடலிலேயே மூழ்கி போயிருக்கிறோமே, எல்லாம் அவர் கொடுத்தது. அவரை ஆராதிக்கும்படியாக உணர்ந்து வாழ்வோம். உறவுகள் 1000 நீயும் தந்தாய், உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய். உறவுகள் 1000 நீயும் தந்தாய், உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய். சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய், சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய். சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய், சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய். இருளான பாதையில் நிலவை தந்தாய், இருளான பாதையில் நிலவை தந்தாய். எரிகின்ற பாலையில் மேகம் தந்தாய். தேவா, நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. தேவா, நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். அப்பா, நீர் எனக்கு படைத்து கொடுத்தவைகளை ஆராதித்து அப்பா அவைகளுக்காகவே நாங்கள் வாழ்ந்த நாட்கள்
போதும் ஆண்டவரே. அப்பா, கொடுத்தவரை ஆராதிக்க மறந்ததற்காக மனம் வருந்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த படைப்புகளை கொண்டு நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து நீ கொண்டு இந்த உடலை கொண்டு அப்பா, என் அறிவை கொண்டு என் ஞானத்தை கொண்டு அத்தனையும் கொண்டு உம்மை வழிபட்டு உமக்கு சாட்சியாய் வாழ்கிற கிருபையாலே எங்களை நிரப்புவீராக சுவாமி. அப்பா தெய்வமே, இந்த நாளிலே எங்கள் இருதயங்களை விசாலமாக்குவீராக. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து உம்மை ஆராதித்து அப்பா, ஆவியிலும் உண்மையிலும் உம்மை வழிபட்டு உம்முடைய அன்புக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, தோ உம்முடைய கரங்களாக கால்களாக நாங்கள் இருக்க மாட்டோமோ என்று எங்களுக்காக ஏங்கி தவிக்கிறேன்னு சொன்னீங்களப்பா. இதோ வருகிறோம் சுவாமி. உம்முடைய பணியை செய்தோ வருகிறோம் சுவாமி. உம்முடைய அன்பை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்ல இதோ வருகிறோம் ஆண்டவரே. எங்களை அபிஷேகித்து உம்முடைய ஊழியர்களாய் மாற்றிக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.